அமைதியான நீலக்கடலில் சின்னதான ஒரு படகில் உட்கார்ந்து அலைகளின் அசைவைக் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தான் பில்லு. காற்று மெதுவாக வீசியது, கடல் அவனை தாலாட்டியது. ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. திடீரென்று பெரிய சத்தத்துடன் இரண்டு கெட்ட டாகிகள் தங்களுடைய பெரிய படகில் வந்தார்கள். ஒரு கணத்தில் பில்லுவின் சின்ன படகை அவர்கள் கொடூரமாக மோதி உடைத்து விட்டார்கள். அம்மா என்று அழைத்துக் கொண்டே பில்லு கடலில் விழுந்தான். தண்ணீரில் தத்தளித்தபடி அழுது கொண்டிருந்த பில்லுவை பார்த்த கரையில் இருந்த அப்பாவின் கண்களில் கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. இது சரியல்ல, இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அடுத்த நிமிடமே அப்பா கடலுக்குள் இறங்கினார். வலை வீசி ஒன்றல்ல இரண்டல்ல சாதனை அளவிலான மீன்களை அப்பா பிடித்தார். கடல் முழுக்க மீன்கள் துள்ளின. பிறகு அப்பா நேராக மார்க்கெட்டுக்கு போனார். மிக குறைந்த விலை என்று சொன்னவுடன் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஓடி வந்தார்கள். சில நிமிடங்களில் அனைத்து மீன்களும் விற்றுவிட்டது. அப்பாவின் கையில் குவிந்தது நிறைய பணம். அந்த பணத்தால் அப்பா வாங்கியது ஒரு பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் படகு. மின்சாரம் போல ஜொலிக்கும் அந்த படகில் பில்லுவையும் அழைத்துக் கொண்டு அப்பா மீண்டும் கடலுக்கு சென்றார். அந்த நேரம் அந்த இரண்டு கெட்ட டாகிகள் தூரத்திலிருந்து அந்த பெரிய படகை பார்த்தவுடன் அவர்களுடைய முகம் பயத்தில் வெண்மையாக மாறியது. இது இவ்வளவு பெரிய படகா? பில்லு சிரித்தான். அப்பா தைரியமாக நின்றார். நியாயம் ஜெயித்தது. கோபத்திற்கு பதில் முயற்சி பேசிவிட்டது. நீங்களும் இந்த கதை போல உங்க அப்பாவின் அன்பை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள்.